நல்லவன், ஒரு கெட்ட நல்லவன், ஒரு கெட்ட கெட்டவன். இந்நேரமாக விரும்புதார். இலங்கையில 3 டைப் பெரிய கேரக்டர், 3 பேர். ஒரு நல்லவன், அதுதான் நீங்க சொன்ன வீடர். டாஸ்மாக் கடையில வேலை பார்த்துக்கிட்டே குடிக்காம இருந்திருக்கலாம். டாஸ்மாக் கடையில வேலை பார்த்துக்கிட்டே மது பெருகி ஓடுது சார், குடிக்காம இருந்திருக்கலாம் சார். அந்தனர் மனையென பொழிந்தது என்கிறார். ஒரு யோகியஸ்தனுடைய, ஒரு ஒழுக்கஸ்தனுடைய வீடு எப்படி இருக்கு, அது மாதிரி வீடு இருக்கு. அவன் நல்லவன். ஒரு கெட்ட நல்லவன் கும்பகர்ணன், நல்லா ஃபுல்லா குடிச்சுட்டு 6 மாசம் தூங்கிட்டு உலக்கையை வச்சு இடிச்சு ஒட்டகத்தை யானை வச்சு மிதிச்சு எழுப்பினோம்னு நம்ம என்ன செய்யணும்? ஃபுல் போதையில இருந்து அடிச்சு பிடிச்சு எழுப்பி விடுறாங்க. கண்ணை முடிச்ச உடனே என்ன சொல்லுவோம்? நான் என்ன சொல்லுவேன்? அதுக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சு. ஆனா கண்ணு முடிச்ச உடனே அவ்வளவு குடி போதையில் அவ்வளவு சார். நிறைய குடிக்கிறவனுக்கு, நிறைய சாப்பிட்றவனுக்கு புத்தி மந்தமா இருக்கும் சார். நிறைய சாப்பிட்றவனுக்கு மீதும் விரும்பேன் இழிவறிந்து உண்பான்கள் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். எக்கச்சக்கமா பேத்தீனி திங்கிறவனுக்கு புத்தி மந்தமா இருக்கும். பெருங்குடி குடிக்கிறவனுக்கு புத்தி வேலையே பார்க்காது. ஆனா அவ்வளவு பெருங்குடி குடிச்சிட்டு அவ்வளவு பெருந்தீனி தின்னுட்டு 6 மாசம் தூங்கிட்டு கிடந்துட்டு அடிச்சு பிடிச்சு எழுப்பி விட்டவுடனே சாணகி துயர் இனம் தீர்ந்ததில்லையோ, எங்க அன்னை கைப்பற்றி கொண்டாந்து வைத்த அந்த சீதா பிராட்டியுடைய துன்பம் இன்னும் தீரவில்லையான்னு ஒருத்தர் கேட்கிறாங்கன்னா யாரு கேட்கலையா சார்? கேட்கிற வேதம் பண்ணிட்டனா? கேட்கிற வேதம் பண்ணிட்டனா? வேதம் கட்டுறோமா? கும்பகர்ணன் சார் மலை மாதிரி தோல், ஆனதோ வெஞ்சவர் அழகில் கற்புடை. கம்பன் இல்லையா சார்? போர் வந்துருச்சா? அளவில்லாத கற்புடைய சாணகியின் துயரம் இன்னும் தீரவில்லையா? அழகில் கற்புடைய சாணகி துயர் இனம் தடுந்ததில்லையோ? இருக்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு செய்தியா சொல்றேன். கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்கிற முடிவு போராடி, கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்களிலும் நல்லவர்கள் இருக்கலாம், நல்ல பழக்கங்கள் உள்ளவர்களில் கெட்டவர்களும் இருக்கலாம். குடிக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், வீட்டுக்கு போனா எல்லா பொருளும் கரெக்டா ஒழுங்கா வச்சிருக்கிறான், நேரத்துக்கு சாப்பிடுறான், நேரத்துக்கு தூங்குறான், ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறான். எல்லா நல்ல பழக்கமும் இருக்கு. ஆனா நல்ல பழக்கம் உள்ள கெட்டவன். கும்பகர்ணன் கெட்ட பழக்கம் உள்ள நல்லவன். அவன் கெட்ட நல்லவன். கெட்டவன் நம்ம யாரு? நம்ம எழிலரசு ஹீரோ. எழிலரசுக்கு இன்னைக்கு ராமன் தான் ஹீரோ. கெட்டவன். அந்த அம்மா என்னதான் உயர்த்தி வச்சு பிடிச்சாரு, ஒரு பானை நிறைய பால் வச்சு ஒரு சொட்டு நஞ்சு ஊத்துனாலும் அது நஞ்சு தானே. ராவணன் ரசிக்கிற மாதிரி 1000 குடம் இருந்தது. ராவணன் ரசிக்கிற மாதிரி ஈர்க்கிற மாதிரி 1000 குடம் இருந்தது. இந்திரனுக்கு இந்திரன் எழுதலாவான் சுந்தரன். அவ்வளவு அழகு, 10 தலையில் அவ்வளவு அழகு. அவனே வீட்டிக்கிறான். அவனே சொல்றது. அரம்பையர்கள் எல்லாம் விருப்பப்பட்டார்கள், எழிலரசி சொன்னார்கள். அது அவன் மேல் கொண்ட மையலாலா பயத்தாலா? ராவணன் மேல் வைத்த மையலால் மயங்கினார்களா, இல்ல சனியை இன்னும் செஞ்சிருவோன்னு பயந்து நடுங்கினார்களா? எல்லாம் அவன் மக்கள் நிம்மதியா இருந்தார்கள். அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி ஆட்சி மட்டும் நல்லாட்சி அல்ல.
ஆட்சியும் நல்லாட்சி தான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பானை நிறைய பால் இருந்தாலும் ஒரு சொட்டு நஞ்சு ஊத்துனா முடிஞ்சிச்சுல. அங்க விழுந்தான் ராமன். அட்டோ மஞ்சாதியை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கும்பகர்ணன் சார் வீரன் போய் கும்பகர்ணன் போர்க்களத்தில் சந்திச்சுட்டே நீ வந்துடுடா ராமன் எனக்கு கொடுக்குற இலங்கை ஆட்சியை உனக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்ன பிறகு உனக்கு அது தக்கதையா, புலையூர் மரணம் எனக்கு அது புகழதையா, நான் சோறு போட்டதுக்காக சாவேனை ஒழிய ஆட்சி அதிகாரத்துக்காக மயங்கி போன பின்னாடி வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய திராணி தெம்பு அந்த கும்பகர்ணன் நம்ம இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. வீரன் இருக்கிறான், கும்பகர்ணன் இருக்கிறான், மண்டோதரி அவர் சொன்ன மாதிரி மண்டோதரி தூங்கிட்டு இருக்கிற காட்சியை அனுமன் பார்த்துட்டு இவதான் சீதையோடு மயங்குறான். சீதையை தேடி வரான் அனுமன். மண்டோதரி தூங்கிட்டு இருக்கிற அரண்மனையில எட்டி பார்க்கிறான். மண்டோதரியை பார்த்துட்டு இவதான் சீதையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கற்புக்கரசியா மண்டோதரி இருந்திருக்கிறான். அதோட அந்த வெள்ளருக்கன் சடமுடியான் வெற்படுத்த திருமேனி அந்த பாட்டு அம்மா சொன்னாங்க எழிலரசி. அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு தெரியுமா? வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எதிர்க்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல். நல்ல கவனிக்க கவிதைகள். உள்ளிருக்கும் என கருதி, உள்ளிருக்கும் என்று உறுதின்னு சொல்ல, உள்ளிருக்கும் என கருதி உட்புகுந்து கடமையதோ ஒருவன் வாழி. என்ன அழகு தெரியுமா? அந்த பாட்டுல ராமனுடைய அம்பு என்ன பண்ணுச்சான், என் மனைவியோட மேல வச்ச அந்த காதல் காமம் இன்னும் இருக்குதோ அப்படின்னு போய் தேடி உள்ள போச்சான். கருதி சார் நீங்க வீட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சுதான் சார் வந்தேன், நீங்க எங்கே வெளியே போனதா சொன்னாங்க சார். புரியுதா சார்? நீங்க வீட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன் சார், ஆனா உங்க வீட்டம்மா வந்து நீங்க வெளியே அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைச்சு பார்த்துதான் உள்ள போச்சு, ஆனா அங்க அந்த காமம் இல்லை. அதனால இல்லாத ஒண்ணுக்கான தடவி தேடணும். இந்த மைக்கு அப்படின்னா இந்த மைக்கு, இந்த பெல்லு பெல்லு, இப்ப பெல்லு இல்ல மைக்கு இல்ல, கண்ண முடிக்கிட்டு மைக்கு எங்க இருக்கு, மைக்கு எங்க இருக்குன்னா அப்போ மண்டோதரி எந்த இடத்துல இருக்கிறா தெரியுமா? என் கணவன் காமாட்டக்காரன் தான், அவன் சீதையின் மேல் காமம் வைத்தது உண்மைதான். ஆனால் என் கணவன் மாண்டு போகிற போது அவன் மனதில் அந்த காமம் இல்லாமல் போனது, அவன் சுத்தமாகத்தான் சென்றான்.